தேவன் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது எல்லையில்லாத ஆனந்தக்குள்ளே தேவன் உங்களை கொண்டு செல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். அபிஷேகம் ஒரு பொறுப்பை கொண்டு வரும். நமக்குள்ளே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். மற்றவர்களை காட்டில் நீங்கள் விசேஷமானவர்களாக நீங்களே உணர்வீங்க. உங்கள்கிட்டமிருந்து போகிற ஒரு தொழில், ஒரு ப்ராடக்ட், ஒரு பேச்சு, ஒரு செயல், உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் தயாரித்து வெளிப்போகுது அப்படின்னா, நீங்கள் பேசுகிற பேச்சு போதுன்னா, உங்களுடைய பேச்சுக்கள் கிருபையால் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்குன்னா, நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். மற்றவர்கள் செய்யாத வேலையை நீங்கள் அழகாக, தெளிவாக, நேர்த்தியாக, அழகாக செய்யணும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? ஒரு கணவனானாலும் மனைவியானாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்யணும், சரியாக செய்யணும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது ஒரு பொறுப்பை கொண்டு வரும். எசேக்கியேல் 28:14 பாருங்க, அந்த கேருஃபை பற்றி வசனம் என்ன சொல்லுது? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருஃப். அபிஷேகம் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொண்டு வரும். அந்த பாருங்க, அவன் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளாதனால அந்த கேருஃப் கீழே விழுகிறதே பார்க்கலாம். லூசிஃபர் கீழே விழுகிறத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அபிஷேகம் ஆசாரியர்களாக மாற்றும். யாத்ராகமம் 30:30 ஆரோனும் அவருடைய 4 குமாரர்களையும் மோசே அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கலாம். அபிஷேகம் வரும்பொழுது நமக்குள்ளே பாருங்க ஒரு பொறுப்பு வரும், ஒரு தனித்தன்மை வரும், ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு உணர்வு வரும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உலகத்தின் பிள்ளை அல்ல, பிரபஞ்சத்தின் பிள்ளை அல்ல, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, ஒளியின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்துகிறவன். அதனால நான் மற்றவர்களோடு போய் உட்கார மாட்டேன். ஏன்னா நீங்கள் மணவாட்டி, ஒரு மணவாட்டி, ஒரு கல்யாண பொண்ணு சேலை கட்டுது அப்படின்னா, கல்யாண பெண்ணோட சேலை இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் மினிமம் ஆரம்பிக்குது. 2 லட்ச ரூபா வரைக்கும் போகுது, எத்தனையோ லட்சம் போகுது. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கல்யாண பொண்ணு சேலையை கட்டிட்டு போய் ரோட்டில் உட்காருமா? உட்காராது. அப்போ ஒரு பூமிக்குரிய ஒரு கல்யாண பொண்ணு கல்யாண சேலை கட்டிட்டு சாதாரண இடத்துல உட்காந்தா வேடிக்கையாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் மணவாட்டி அபிஷேகம் பெற்றிருந்தா தேவையில்லாத இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க, தேவையில்லாத காரியங்களை பேச மாட்டீங்க, புரணி பேச மாட்டீங்க. தேவையில்லாத காரியங்கள் செல்ஃபோனில் ஏதாவது தேவையில்லாத வருதுன்னா டக்குன்னு மாற்றிடுவீங்க. சரிங்களா? இருதயத்தை கட்டுப்படுத்திடுவீங்க. பேதுரு சொல்கிறார் இல்லையா, உங்கள் மனதின் அறைகளை கட்டி கொண்டு ஓடுங்கள். மனதை கட்டுப்படுத்துறதா இங்கே லைஃபே. கிறிஸ்துவ வாழ்க்கையோட வெற்றி என்னன்னா, மனதை கண்ட்ரோல் பண்ணணும். பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். நீங்கள் மனதை மட்டும் அடக்கிட்டீங்கன்னா லைஃபை ஜெயிச்சிடலாம். நீங்கள் சொல்கிறபடி லைஃப் உங்களை கேட்கும். சரிங்களா? அப்போ இங்கே அபிஷேகம் வந்து ஒரு பொறுப்பை கொண்டு வரும். ஆசாரியர்களாக நம்ம மாற்றும்.